ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ரொம்பவே குழப்பத்தோட கோபிய பிரிஞ்சு போயிடலாமான்னு சொல்லிட்டு பாக்கிய கிட்ட அவங்களுக்கு மனசுல இருக்க கஷ்டம் எல்லாத்தையுமே வெளிய சொல்லி கண்ணீர் விட்டுட்டு இருந்த ராதிகாக்கு பாக்கியா ரொம்பவே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதல்ல நீங்க 2 பேருமே என்ன பிரச்சனைன்றத பேசி முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு அட்வைஸ குடுக்க, உடனே அத ஏத்துக்கிட்ட ராதிகாவும் கோபி கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்க்கு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்படி போகும்போது, இதுவரைக்கும் பாக்கியோட லைஃப்ல பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே ஒரு வகையில தானும் காரணம் தான் சொல்லிட்டு அவங்க கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க கோபிய பார்க்கறதுக்காக போக, பாக்கியாவும் இதுக்கு மேல தான் வேற எத பத்தியுமே அதாவது தேவையில்லாத எத பத்தியுமே யோசிக்க போறதில்லன்னு சொல்லிட்டு அவங்களோட எதிர்காலத்த பத்தி யோசிச்சுட்டு அவங்க அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி கோபிய பார்த்து பேச போன ராதிகாவும் கோபி கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட எப்படி இருக்குங்க கோபின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்க கிட்ட மனசார உங்களோட இந்த நிலைமைக்கு நான் தான் ஒரு வகையில காரணமாயிட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு ஃபோன் அடிக்கும்போது கூட என்னால அத பார்த்துட்டு எடுக்க கூட முடியல. ஏன்னா நான் உங்க மேல அவ்ளோ கோவத்துல இருந்தேன். அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க நான் வருவேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ வெயிட் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நான் ஃபோன் எடுக்கலன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்கள்ல. உங்களோட கஷ்டம் எல்லாத்துக்குமே ஒரு வகையில நானும் காரணமாயிட்டேன். ஒருவேள உங்களோட லைஃப்ல நான் வராம இருந்ததுனா நீங்க கண்டிப்பா சந்தோஷமா இருந்திருப்பீங்களான்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுல இருக்க கஷ்டம் எல்லாத்தையுமே சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்க, உடனே இத கேட்டுட்டு கோபியுமே ராதிகா கிட்ட "தயவு செஞ்சு அழாத ராதிகா. இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சொல்லப்போனா தப்பு பண்ணது நான் தான். நான் ஒரு வேள பாக்கியாவ விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அவள பத்தி யோசிக்காம நம்மள பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருந்தேன்னா, கண்டிப்பா இந்த நிலைமை எனக்கும் வந்திருக்காது, உனக்கும் வந்திருக்காது. ஏன் சரியா சொல்லப்போனா, நீ இப்ப படுற கஷ்டம் எல்லாத்துக்குமே காரணம் நானா போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மாறி ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இது எல்லாத்துக்குமே இன்னொரு முக்கியமான காரணம் அந்த பாக்கியா தான். அந்த பாக்கியாவால தான் நான் என்னோட லைஃப்ல இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அப்ப கூட பாக்கியாவ பத்தி ரொம்பவே தப்பா தான் புரிஞ்சுகிட்டு ராதிகா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. அப்போ இத ஏத்துக்கவே முடியாத ராதிகாவோ, "தயவு செஞ்சு இந்த மாதிரி பாக்கியாவ மறுபடியும் பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்தாங்கன்ற விஷயம் எல்லாத்தையுமே எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம, இப்ப கூட அவங்களுக்கு சப்போர்ட்டிவா அவங்க ஈஸ்வரி கிட்டயும், இனியா கிட்டயுமே பேசின விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ராதிகா அழுகும்போது கூட அவங்களுக்கு ஆறுதல் தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைய நீங்க பேசி தீருங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் என்ன இங்கேயே அனுப்பி வச்சாங்க. ஏன் சொல்லப்போனா, பாக்கியா மட்டும் எனக்கு இந்த மாதிரி ஒரு அட்வைஸ குடுக்காம இருந்திருந்தாங்கன்னா, நான் கண்டிப்பா ஏதோ ஒரு கோவத்துல உங்கள விட்டு பிரிஞ்சு தான் போயிருப்பேன். ஏன் உங்கள பார்க்க கூட வந்திருக்க மாட்டேன். ஏன்னா, நான் உங்க மேல அவ்ளோ கோவத்துல இருந்தேன். ஆனா, என்னோட கோவம் எல்லாத்தையுமே பாக்கியா போக்கிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பண்ண எல்லா நல்ல விஷயத்தையுமே எடுத்து சொல்ல, அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க கோபியும் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி அவங்க பாக்கியா கிட்ட எவ்ளோ மோசமா நடந்துக்கிட்டாங்க. அதுக்கு பாக்கியா தன்னை எவ்ளோ பொறுமையா ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, தான் தான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோன்றத கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, தன்னோட பொண்ணு இனியா பேசினதையுமே நெனச்சு பார்த்துட்டு, இதுக்கப்புறமும் நம்ம இதே மாதிரி இருந்தோம்னா, கண்டிப்பா நம்மளே நம்மள வெறுத்துருவோம்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமாவது நம்ம திருந்தி வாழலான்ற எண்ணத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம, அதுக்காக ராதிகா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, தான் செஞ்ச தப்புக்கான தண்டனைய அனுபவிச்சா மட்டுமே இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளிய வர முடியும்னு சொல்லிட்டு நெனச்சு பார்த்துட்டு, உடனடியா அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி, தான் தான் இந்த மாதிரி பாக்கியோட ரெஸ்டாரண்ட்ல நடந்த குழப்பம் எல்லாத்துக்குமே காரணம்ன்ற விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரியாணில கெட்டுப்போன கறிய சேர்க்க சொன்னதும் நான் தான். அந்த செஃப்பையுமே என்னோட சுயநலத்தால தான் அங்க பணம் குடுத்து செஃப்பா அனுப்பிவிட்டோம்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, எனக்கான தண்டனைய நீங்க எப்ப வேணாலும் குடுக்கலாம். நான் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். என்ன இப்ப கூட நீங்க கைது பண்ண வாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட அவங்களோட முழு விவரத்தையுமே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ராதிகா கிட்ட நான் இந்த மாதிரி பண்ணதால நீ ரொம்பவே அதிர்ச்சியில இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ராதிகா. ஆனா நான் இப்பயாவது என்னோட செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கண் கலங்கி சொல்ல, உடனே இதை கேட்ட ராதிகாவும் ரொம்பவே சந்தோஷத்தோட எனக்கு இப்பதாங்க உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டதே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாம நீங்க முழுசா அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு வாங்க. அது வரைக்கும் நானும் மையுவும் உங்களுக்காக காத்திருப்போம். அதுக்கப்புறமா நம்மளோட வாழ்க்கைய முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சந்தோஷமா கோபியோட முடிவுக்கு சம்மதம் தெரிவிக்க, உடனே கோபியுமே அரெஸ்ட் ஆகிறதுக்கு தயாராக. ஆனா இன்னொரு பக்கமும் போலீஸ்காரங்க இந்த மாதிரி கோபி செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா பாக்கியாவுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பாக்கியாவும் ஃபர்ஸ்ட் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த செல்விகிட்டயுமே சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு செல்வியுமே ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக் ஆனாலும், அந்த ஆள் செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுல இருக்க சந்தோஷத்தை வெளிப்படுத்த, ஆனா பாக்கியாவோ இந்த நிலைமையில கோபி கைதாகி ஜெயிலுக்கு போறது கொஞ்சம் கூட நல்லா இருக்காதே. எதுக்கும் இத பத்தி நம்ம கோபி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. ஆனா இன்னொரு பக்கமா போலீஸ்காரங்க கோபியை கைது பண்றதுக்காக அவங்க சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது மட்டும் இல்லாம, அங்க இருக்க டாக்டர்ஸ் கிட்ட கோபியோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோபிய நாங்க ஜெயில்ல இருக்க மெடிக்கல்
வசதி மூலியமாவே இதுக்கப்புறமா கவனிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவங்க இப்ப ஜெயிலுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு, அவங்களோட தரப்புல இருக்க எல்லா ஃபார்மாலிட்டீஸுமே எடுத்து சொல்ல, அப்ப இந்த மாதிரி திடுதிப்புன்னு போலீஸ்காரங்க வந்து கோபிய கைது பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். ஈஸ்வரி, இனியா, செல்லியான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம, அவங்க கிட்ட என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போதுதான் இந்த மாதிரி கோபி தானா முன் வந்து தான் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டாங்கன்ற விஷயத்தையுமே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா கோபிய கைது பண்ணிடுவாங்கன்ற சீரியஸ்னஸுமே அவங்களுக்கு புரிய வருது. அதனால இவங்க எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க 3 பேரோட மொத்த கோவமுமே இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பாக்கியாவுக்கு பின்னாடி தான் திரும்புது. அது மட்டும் இல்லாம, ஈஸ்வரி சீக்கிரமா பாக்கியாவ இங்க வர சொல்லு. இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு செழியன் கிட்ட பாக்கியா கிட்ட கால் பண்ண சொல்ல செழியனுமே பாக்கியாக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது தான், அப்ப கரெக்ட்டா பாக்கியா அங்க வந்து நிக்கிறாங்க. அப்ப இத பார்த்த ஈஸ்வரியுமே ரொம்பவே கோவத்தோட கோபி மேல இருக்க பாசத்துல ரொம்பவே பாக்கியாவ மோசமா திட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, போதுமா இதுக்கு மேலேயும் என்னோட பையனை நீ கஷ்டப்படுத்த போறியா? நீ கொடுத்த கேஸால தான் என் பையன் இப்போ இந்த நிலைமையில இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுல இருந்த எல்லா ஆதங்கத்தையுமே கொட்டி தீர்த்துட்டு இருக்க. அதே மாதிரி தான் இனியாவுமே பாக்கியாவ ரொம்பவே காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அதுக்கும் மேல செழியனுமே தன்னோட அப்பா மேல இருக்க பாசம் கண்ணை மறைச்சதுனால அம்மா மேல இருக்க கோவத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க பாக்கியாவும் தன்னோட பசங்களும் தன்னோட மாமியாருமே தன்னை இப்படி மோசமா பேசுறாங்களே, அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்குமே நம்மளோட மனசை இவங்க புரிஞ்சுக்காமயே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட நின்னுட்டு இருக்க. அப்ப கரெக்டா இது போலீஸ்காரங்க வந்திருக்காங்கன்ற நியூஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கோபி இந்த மாதிரி அவங்கள பார்த்து பேசுறதுக்காக வீல் சேர்ல வரும்போதுதான் அவங்களோட குடும்பமே பாக்கியாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கன்றத அவங்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க யாருமே ஏன் பாக்கியாவே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பத்தி பாக்கியாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு உண்மையாவே தப்பு செஞ்சது நான். நீங்க என்ன திட்டாம எதுக்காக தப்பே செய்யாம தண்டனையை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்க பாக்கியாவை திட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட இப்ப நான் என்னோட மனசார நான் செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட அதுக்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல ஆனா போலீஸ்காரங்களும் அவங்க கிட்ட அதுக்கெல்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா இவங்க ஏற்கனவே உங்களோட கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த நியூஸ் எங்களுக்கு இப்பதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி போக, அப்ப இத பார்த்துட்டு கோபி, ஈஸ்வரி, ராதிகா, இனியா, செலியான்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி நம்ம அவசரப்பட்டு பாக்கியாவ காயப்படுத்துற மாதிரி பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட பாக்கியாவ பார்க்க, ஆனா பாக்கியாவ கண் கலங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அது மட்டும் இல்லாம யார்கிட்டயுமே ஒரு வார்த்தை கூட அவங்க பேசல. அப்ப இத பார்த்துட்டு கோபியோ இன்னுமே ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட இதுக்கு மேல நம்ம பாக்கியாவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும். அப்பதான் என்னோட இந்த குற்ற உணர்ச்சி போகும்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க பிரஸ்ஸுக்கு கால் பண்ணி அவங்கள நேரடியா வர சொன்னது மட்டும் இல்லாம, அவங்க லைவ் நியூஸ்ல நடந்த எல்லா உண்மையுமே எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களே பாக்கியோட ரெஸ்டாரண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. தான் தான் தப்பு செஞ்சதுன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே ஒத்துக்க. உடனே இந்த மாதிரியான ஒரு பரபரப்பு நியூஸ் கிடைச்ச உடனேயே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அந்த நியூஸை இன்னுமே பரபரப்பா லைவ் சேனல்ல எல்லாருக்குமே தெரியிற மாதிரி லைவ்ல போட்டுட்டு இருக்காங்க. அதனால இன்னுமே நிறைய பேரு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்க அதே மாதிரி அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எல்லாருமே பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி லைவ் நியூஸ்லயே அந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி எந்த விஷயமுமே தெரியாத பாக்கியாவ தன்னோட குடும்பத்தாங்கிட்ட நடந்துக்கிட்டது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு தன்னந்தனியா அவங்க எப்பவுமே ஃபீல் பண்ற இடத்துக்கு போயிட்டு ரொம்பவே கஷ்டத்தோட கண் கலங்கி உட்காந்து நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க.